உன்னோட சுயரூபம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை இப்பவே என் கையால கொன்னாதான் யாத்திரை அடங்கும். மரியாதையா இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. இவளோட முகத்தை பாக்குறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்க. சிம்மா, நான் தான் பிரேம் வந்திருக்கேன். என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? அம்மா, உனக்கு உன் நெத்தில எப்படி அடிபட்டுச்சு? சீமா, நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உன் நெத்தில எப்படி அடிபட்டுச்சு? இது வந்து கீழே ஹால்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கோவமா என்ன படிக்கட்டுல தள்ளி விட்டுட்டீங்க. சிமா, நான் எப்போ உன்னை தள்ளி விட்டேன்? எனக்கு என்னமோ நான் தூங்கி எந்திரிச்சு வந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. போதும், இதுக்கு மேல அழாத சீமா. நீ சந்தோஷமா இருக்கணும். இங்க என்னதான் நடக்குது பிரேம்? நம்ம வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைங்க வருது? ஒரு பிரச்சனையை போராடி முடிச்சா அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வருது. போதும் இருக்கு. இந்த நம்பிக்கையை நான் இழந்துட்டேன். இல்ல சீமா, உன் தைரியத்தை நீ விடக்கூடாத. நான் தான் திரும்பி வந்துட்டல. நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. எந்த ஒரு மோசமான சூழ்நிலையும் நம்மளால மாற்ற முடியும். जय दुर्गा देवी, 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 जय चंद्रादिवा करनेत्रधरे. நீங்க சொன்னது சரிதான் பிரேம். துர்கம்மாவோட அருள் நமக்கு இருக்கு. நாளையில இருந்து நவராத்திரியும் ஆரம்பிக்க போகுது. எனக்குள்ள நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இந்த அற்புதமான தருணத்துல துர்கம்மா நம்ம குடும்பத்துக்கு நல்லதை தவிர வேற எதையுமே செய்ய மாட்டாங்க. மாலை 6:30 மணிக்கு உங்கள் பாலிமர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். அக்கா, நீங்க டயர்டா இருப்பீங்க. நான் உங்களுக்காக ஜூஸ் கொண்டு வரேன். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச ஜூஸ். சரி பவி, இப்பவே கொண்டு வரேன். என்ன செய்யுமா அது? சீமா, நீ இதை எங்க எடுத்துட்டு போற? அத்தை, இன்னைக்கு நவராத்திரியோட முதல் நாள். வழக்கம் போல நாம இந்த வருஷமும் நவராத்திரியை கொண்டாடணும்னு நான் விரும்புறேன். பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக ஏன் நிறுத்தணும்? இந்த வீட்டோட வழக்கத்தை மாத்த வேண்டாமே. இது நாள் வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் அந்த துர்கா அம்மா நமக்கு துணையா இருக்காங்க.
எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த முறை நாம தான் ஜெயிப்போம். ஆமா சீமா, நீ சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். நம்ம எல்லாரும் நவராத்திரி ஃபெஸ்டிவல்ல ரொம்ப நல்லா கொண்டாடலாம், தோல் கலப்பிடலாம். அப்படின்னா சரி, நம்ம எல்லாரும் நவராத்திரிக்கான ஏற்பாடுகளை பண்ணலாம். சரி. சீமா, என்னம்மா ஆச்சு? அந்த அம்மன் மேல நம்பிக்கை வையே. ஜெய் துர்கா தேவி. இன்னைக்கு நவராத்திரியோட முதல் நாள். ஆனா இந்த நவராத்திரி என் பக்திக்கான பெரிய பரீட்சையா மட்டும் இருக்க போறதில்ல, உங்க சக்திக்கான பரீட்சையாவும் தான் இருக்க போகுது. எனக்கு தெரியல இந்த நவராத்திரி 9 நாட்கள்ல முடியுமா, 9 மாசங்கள்ல, இல்ல 9 வருஷங்கள்ல, இல்ல 9 ஜென்மங்கள்ல முடிஞ்சாலும் சரி. எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் என்னோட விரதம் நிக்க போறதில்ல. என் ரோகிணி என் கண்ணு முன்னாடி நல்லபடியா வந்து நிக்கிற வரைக்கும் என் விரதம் முடியவே முடியாது. எனக்கு தெரியல, 100 வருஷங்களுக்கு முன்னாடி நான் அப்படி என்னதான் தப்பு செஞ்சது எனக்கு சுத்தமா புரியவே இல்லை தாயே. அதுக்கான தண்டனையை தான் நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன்னா. என்னோட இந்த எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் நீங்க சொல்லித்தான் ஆகணும் துர்காம்மா. இது உங்களோட பொறுப்பு. ஒரு அம்மாவா நீங்க உங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு. இங்க பாரு சீமா, எதுக்காகமா விரதம்? அத்தை, இந்த விரதம் ஒரு அம்மாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் இடையில நடக்க போற பல பரீட்சை. சீமாவோட சேர்ந்து நீயும் ஆரத்தி எடு.
எல்லாரும் இப்ப சத்தமா சொல்லுங்க. ஜெய் துர்கா தேவி. சீமா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். வரும்போது அஞ்சலியும் சஞ்சனாவையும் கூட்டிட்டு வரேன். சரிங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சாகணும். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நீங்க என்ன வீட்டை விட்டு வெளியில துரத்துறதுக்கு கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கவே இல்லை. ரஞ்சித் பணம் காசு சம்பாதிக்க காட்சியில் காணத் தவறாதீர்கள். அம்மா எல்லாருக்குமே சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. சரி. சீமா, என்னம்மா ஏன் இங்கேயே நின்னுட்டு இருக்க? அது அத்தை, பசங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவங்க இன்னும் வரவே இல்லை. என்ன அண்ணி, இதுக்கு நீங்க கவலையே பட வேண்டாம். ஒருவேளை அவங்க பிரேமண்ணா கூட எங்கேயாவது வெளியில போயிருப்பாங்க. அப்படி ஏதாவதுன்னா நிச்சயமா பிரேம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார்ல. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க இங்க வந்திருக்கணும், ஆனா இப்ப வரைக்கும் வரல. அது மட்டும் இல்ல, பிரேமோட செல்போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன். ஹலோ, என்ன? சரி சரி, நான் இதோ வந்துடுறேன். என்னாச்சு? யார் ஃபோன் பண்ணது? அத பசங்களோட ஸ்கூல்ல இருந்து தான் ஃபோன் வந்தது. அவங்க 2 பேரும் அங்கதான் இருக்காங்களா? அவங்கள பிரேம் கூட்டிட்டு வர போகல போல இருக்கு. ஆனா அண்ணி, இது எப்படி நடக்க முடியும்? அண்ணா இந்த மாதிரி பண்ண மாட்டாரே. சரி விடுங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நான் போய் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் போயிட்டு வாமா. நீ கவலைப்பட வேண்டாம் சீமா, குழந்தைங்க வந்துருவாங்க. அத்தை, இன்னொரு முறை பிரேம்க்கு நான் ஃபோன் ட்ரை பண்ணி பார்க்கவா? ட்ரை பண்ணு. நீங்க எங்க இருக்கீங்க பிரேம்? எனக்கு ஏன் இந்த மாதிரி தோணுதுன்னு தெரியல. எனக்கு ஒன்று ஏற்கனவே தெரியுங்கிற மாதிரி இருக்க. உன்னை முதல் முறையாக எப்போ பார்த்தனோ அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கும் உனக்கும் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு தோணுச்சு. உங்களோட கணிப்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப சரியா இருக்கு. இது 100 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. உங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். நான் சொல்றத நம்புங்க. எனக்கும் நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு எல்லாமே சீக்கிரமா ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும்? எனக்கு என்ன ஞாபகம் வரும்னு சொல்லு. பயப்படாதீங்க. உங்க கையை என் கை மேல வைங்க. உங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். இங்க பாருங்க, என்னால உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரும்னு உங்களுக்கு தோணுதா? நீங்க உங்க மனசையே கேட்டு பாருங்க. உங்க கையை எடுத்து என் கை மேல வைங்க. உங்க கண்ணை மூடிக்கோங்க.
உங்க 2 பேரையும் நான் விடவே மாட்டேன். சீமா பத்மாவதி. அப்ப அவளோட பேர் பத்மாவதி. அவ என்னோட கூட பிறந்த சொந்த தங்கச்சி தான். அவதான் நம்மளோட சந்தோஷத்தை மொத்தமா அழிச்சவ. உங்களை அடையணுங்கிற ஆசையில நம்ம வாழ்க்கையை பிரிச்சவளே அவதான். அதாவது போன ஜென்மத்துல. போன ஜென்மத்தில் அப்படி என்னதான் நடந்தது? அதை எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? தயவு செஞ்சு என்ன நீங்க மன்னிச்சிடுங்க. இதுக்கும் மேல என்னால வேற எதையும் சொல்ல முடியாது. எனக்கு தெரியும் உங்க மனசுல நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கும். சரியான நேரம் வந்ததும் உங்களுக்கே கண்டிப்பா எல்லாம் தெரிய வரும். இந்த பத்மாவதி அப்புறம் இந்த சீமாவை பத்தி, எதுக்காக அவ நம்மள கொலை பண்ணான்னு தெரிய வரும். எதுக்காக அவ காதலிச்சுக்கிட்டு இருந்த நம்ம 2 பேரையும் இப்படி பிரிச்சான்னு தெரிய வரும். கூட பிறந்த தங்கச்சி அக்காக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை ஏன் செஞ்சான்னு தெரிய வரும். இந்த கேள்விக்கான எல்லா பதிலும் விதியினால மட்டும்தான் மறைக்கப்பட்டிருக்கு. கூடிய சீக்கிரமே இதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆனா இந்த விதியோட விளையாட்டை பாத்தீங்களா? போன ஜென்மத்துல உங்களை ஏன் கிட்ட இருந்து பிரிச்சு இந்த ஜென்மத்துல அவளுக்கே புருஷனாக்கிடுச்சு. நம்ம 2 பேரையும் பிரிச்சு அவளுக்கே நீங்க புருஷன் ஆயிட்டீங்கல்ல. ஆனா இப்ப அந்த விதியே தன்னோட தவற புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு. அதாவது ஒரு நியாயமான விஷயம் நடக்கணுன்றதுக்காக. விதியோட விளையாட்டு எப்படிலாம் இருக்குல்ல. சீமாவோட கையாலேயே திரும்பவும் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன். இது எல்லாமே விதியோட விளையாட்டு தான் ஜமீன்தார் ஐயா. அந்த மோகினி வெறும் ஒரு கருவிதான். நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் அப்போ பாதியிலே முடிஞ்சு போச்சு. அதை தொடர்றதுக்கான கருவிதான் அந்த மோகினி. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. மத்த எல்லாத்தையும் விடுங்க ஜமீன்தார் ஐயா. இன்னைக்கு நம்ம 2 பேரும் எல்லாத்தையும் தாண்டி ஒன்னா இருக்கோம். எவ்வளவு சந்தோஷமாவும் மனசுக்கு எவ்வளவு நிம்மதியாவும் இருக்குன்னு தெரியுமா? உலகமே அப்படியே ஒரு நிமிஷம் நின்ன மாதிரி இருக்கு. நமக்கு மறுபடியும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த பழைய கதையெல்லாம் பேசுறத விட்டுட்டு நாம இந்த சந்தோஷத்தை கொண்டாட ஆரம்பிக்கலாம். எப்பவும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். எத்தனை வருஷங்களா நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக. நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். 100 வருஷத்துக்கு முன்னாடி நாம தொலைச்ச அந்த வாழ்க்கையை நாம இப்போ அதை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு போச்சு. நீங்க இந்த பெயிண்டிங்கை வேணும்னா எடுத்துக்கிட்டு போகலாம். அன்னைக்கு அந்த ஓவியத்தை எடுத்துட்டு போகலான்னு சொன்ன போலீஸ்காரன் இவன் தான். சொல்லுங்க. எதுக்காக சார் நீங்க இங்க வண்டியை நிறுத்திருக்கீங்க? வண்டியில எதுவும் பிரச்சனையா? நாங்க சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா?
பேச உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா? உங்க கூட இருக்கிற அந்த லேடி யாரு? இவங்க என்னுடைய மனைவி.